ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்து நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி, மிதுன லக்னத்திற்கு இந்த பதிவு டிசம்பர் 11 முதல் டிசம்பர் 22 வரை உள்ள 12 நாட்களுக்கு குருவும் சுக்கிரனும் பார்க்கக்கூடிய பார்வை, இது சார்ந்து நமக்கு என்ன மாதிரி நம்ம நடந்துக்கணும், எதில் கவனமாக இருக்கணுங்கிறதுக்காக இந்த பதிவு. இப்போ நம்மளுக்கு 12ஆம் இடத்துல குரு இருக்கார், விரய குருவாக இருக்கார். இப்போ சுக்கிரன் சுக்கிரன் 8ஆம் இடத்துல வந்துட்டார். ஆனால் நம்மளுடைய சிஸ்டத்தில் ஒரு நட்சத்திரத்தில், ஒரு கிரகத்தினுடைய நட்சத்திரத்தில் 2 கிரகங்கள் இருந்தால்தான் அது சுப பார்வை பார்த்துக்குதுன்னு அர்த்தம். இப்போ திருவோணத்தில் சுக்கிரன் வரக்கூடிய டைம் 11ஆம் தேதி, அதிலிருந்து 12 நாள் 22ஆம் தேதி வரைக்கும். இப்போ குரு ஏற்கனவே ரோகிணி நட்சத்திரத்தில் இருக்காங்க. அப்போ இந்த சந்திரனுடைய நட்சத்திரம் தான் இந்த 2 பேரை சேர்க்க வைக்குது, 2 பேரை பார்க்க வைக்குது. ஆனால் கெட்ட ஸ்தானங்களில் பார்த்துக்கிறாங்க. 12ல் குரு, 8ல் சுக்கிரன். நம்ம ஜென்ரலாக எப்போவுமே சொல்கிறது 4, 8, 12 ஆகாத பாவங்கள் அப்படிங்கிறது. இப்போ நமக்கு 4ல் கேது வேறு இருக்கார். பட் கேது சூரியன் ஸ்டாரில் இருக்கார். அதனால் அதை பற்றி நம்ம இப்போ எடுக்கிறதில்ல. இப்போ சந்திரனுடைய ஸ்டாரில் இந்த 2 கிரகம் 8, 12ல் ஒரு கனெக்டிவிட்டி வைக்கிது. அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, சுக்கிரன் சார்ந்த விஷயங்கள் அது நமக்கு கொஞ்சம் மைனஸு கொடுக்குது 8ஆம் இடத்துல. 8ஆம் இடம் அப்படின்னா ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு ஏற்படக்கூடிய நெருக்கடிகள் அப்படின்னு அர்த்தம். ஆனால் உண்மையிலேயே சுக்கிரனுடைய நட்சத்திரம் 3ஆம் இடத்துலையும் 7ஆம் இடத்துலையும் 11ஆம் இடத்துலையும் இருக்குது. அவர் தான் நமக்கு கம்யூனிகேஷன், பாசம், நேசம், அன்பு, பரிமாற்றம், கணவன் மனைவி உறவு, மகிழ்ச்சி, சந்தோஷம், எதிர்பார்த்ததெல்லாம் அனுபவிக்கிறது, இப்படிப்பட்ட நல்ல விஷயங்களை கொடுக்கக்கூடிய சுக்கிரன் 8ஆம் இடத்துல கெட்டு போயிட்டாருங்கிறது தான். அப்போ அவர் ஒரு அவஸ்தையில் இருக்கார் இல்லையா, அந்த டைமில் 12ல் இருக்கிற குருவினுடைய பார்வையும் நடக்குது. சரி, குரு நமக்கு யாருன்னா நம்ம சிந்தனையை பலப்படுத்துகிறவர், நமக்கு ஒரு நல்ல வழிகாட்டுறவர். நம்மளுடைய அறிவு, தோற்றம், நம்மளுடைய நம்பிக்கை, ப்ரெசன்டேஷன் பவர், நம்மளை ஒரு பெரிய மனிதனாக, ஒரு பெரிய புகழ் வாய்ந்த, ஒரு மதிப்புமிக்க, மரியாதை மிக்க தன்மையை கொண்டு வர்றவர் குரு. அப்படிப்பட்ட குருவும் நம்மளுடைய ஆசை, பாசம், நேசம் மற்றும் நமக்கு என்னவெல்லாம் கலைத்திறமைகள் இருக்கோ, என்னவெல்லாம் நம்ம படைப்பாளிகளாக இருக்கிறோமோ, நம்மளுடைய அறிவை எப்படி பயன்படுத்துகிறோமோ, நம்மளுடைய தனிப்பட்ட ஒரு கலைத்துறை உணர்வுகளை பிரதிபலிக்கிற கிரகமாகவும் குரு இருக்கார். நம்மளுடைய குழந்தைகளை பிரதிபலிக்கிற கிரகமாகவும் குரு இருக்கார். அதே நேரத்தில் நமக்கு ஒரு வெளிநாடு தொடர்பாகட்டும், வெளிநபர் பழக்க வழக்கங்களாகட்டும், உயர் கல்வியாகட்டும், ஆராய்ச்சி பண்ணக்கூடிய மனப்பான்மையாகட்டும், சட்டம், நீதித்துறையில் இருக்கக்கூடிய தொடர்புகளாகட்டும், பூர்வீகம், குலதெய்வம், இது சார்ந்த ஒரு நல்ல ஒரு தெய்வ பலத்தை கொடுக்கறதாகட்டும், இதெல்லாம் குரு தான். ஆனால் அப்படிப்பட்ட குரு 12ஆம் வீட்டில் இருக்கார். அப்போ இந்த 2 பேருமே நமக்கு ரொம்ப நல்லவங்க. 12ஆம் வீட்லேயும் 8ஆம் வீட்லேயும் இருந்து பார்த்துக்கிற பார்வை நமக்கு சில சிக்கல்களை உருவாக்கும். பட் இதில் என்ன பாசிட்டிவ், என்ன நெகட்டிவ் அப்படின்னு பார்க்க போனால், நமக்கு 2ஆம் அதிபதி தான் சந்திரன். அப்போ அந்த சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இவங்க இணையிறாங்க, பார்த்துக்கிறாங்க. அப்படிங்கும்போது பணம் சம்பந்தப்பட்ட பரிவர்த்தனை, கொடுக்கல் வாங்கல், ஈடுபாடுகள், அதில் செலவுகள் பண்ணுறது, முதலீடு பண்ணுறது, இது சார்ந்த விஷயங்களில் மிகுந்த கவனம் தேவை. காரணம், சுக்கிரன் என்ன தான் 8ல் இருந்தாலும் கணவன் மனைவி உறவில் பெருசாக பாதிப்பை கொடுத்துட மாட்டார். அது 7ஆம் இடத்தினுடைய ஒரு பலம், அதை வளர்க்குறாருன்னு எடுத்துக்கணும். ஆனால் அதே நேரத்தில் பணவரவு அப்படிங்கிறதுல 2ஆம் இடத்துக்கு இந்த 8, 12 அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, நம்ம ஜனன ஜாதகத்தில் குருவோ சுக்கிரனோ யாரோ ஒருத்தர் பாதிக்கப்பட்டிருந்தார்கள் கூட நமக்கு இந்த தேவையில்லாத விரயங்கள் நடக்கும். திடீரென்று ஏற்படுறது. 8ஆம் இடம் எப்போ வேலை செய்யும்னா,
திடீர்னு ஏதாவது ஒன்று ஏற்படுத்தும். அவசரம், அர்ஜென்ட்டு, நிர்பந்தம், அல்லது ஒரு பிரச்சனை வந்துருச்சு, ஒரு பகை வந்துருச்சு, பிரச்சனை வந்துருச்சு, வம்பு வழக்கு வந்துருச்சு, ஒரு சண்டை வந்துருச்சு அப்படின்னா அந்த சண்டை மூலமாக ஏற்படக்கூடிய அவமானமும் சரி, அது மூலமாக ஏற்படுத்தக்கூடிய செலவுகளையும் பண்ணுவார். அதே மாதிரி தான் தொழிலில் மூலதனம் பண்ணுறதுல அகலக்கால் வச்சு ரொம்ப ரொம்ப யதார்த்தமாக நம்ம நினச்சிட்டு ரொம்ப சரளமாக பணத்தை விரயம் பண்ணுறது. அதாவது தெரிஞ்சே பண்ணுவோம், பரவாயில்ல நமக்கு ரிட்டனாக கிடச்சிரும், அப்போ அவசரப்பட்டு போடலாம் அப்படின்ற லெவலில் நம்மளுக்கு மைண்ட் செட் அப்படி உருவாக்கிடும். அந்த மாதிரி வரும் பொழுதும் இந்த குரு சுக்கிரன் பார்வைகள் 2 அசுபஸ்தானத்திலிருந்து பார்த்துக்கிறதுனால நாம் அந்த அவசர முடிவுகள் எடுக்கிறதுல நம்மளுடைய மனசு, சிந்தனை, செயல்திறன் பாதிக்கப்பட்டுரும். ஏன்னா ஒரு பரபரப்பு நம்மளை அப்படி கொண்டு போயிடும். நிதானமாக யோசிக்க சொல்லாது, எது நல்லது எது கெட்டது அப்படின்னு பிரித்து பார்க்க சொல்லாது, 4 பேர்த்துக்கிட்ட ஐடியா கேட்க சொல்லாது. தன்னிச்சையாக செயல்பட்டு ஒரு அவசரத்தில் ஒரு கற்பனை ஒரு வேகம் வந்துடும். ஏன்னா பணம் தானே, பணம் எல்லாருக்கும் தேவை அப்படிங்கிறத வச்சு அந்த பணம்ங்கிற ஸ்தானம்தான் கடகராசியில் இருக்கிற சந்திரன். அவருடைய கனெக்டிவிட்டியை இந்த 2 பேரும் பார்த்துக்கிறதுனால, அவருடைய சாரத்தில் பார்த்துக்கிறதுனால இந்த சந்திரனும் சுக்கிரனையும் குருவையும் ஒரு மாய வலையில் சிக்க வைக்கிறாருங்கிறது அர்த்தம். அந்த மாதிரி ஒரு ஈடுபாடுகள் வரும்பொழுது நாம் ரொம்ப பொறுமையாக இருக்கணும். பேசாமல் இருக்கிற வேலையை மட்டும் பார்ப்போம், புது காரியங்கள் வேண்டாம் அப்படின்னு நினைக்கணும். ஒரு பிரச்சனைன்னு வந்துட்டால் கூட அந்த பிரச்சனை எந்த அளவுக்கு பொறுமையாகவும் சகிப்புத்தன்மையோடவும் ரொம்ப ஒருத்தர்கிட்ட ஐடியா கேட்டு ஒரு அவசரப்படாமல் கையாளலாம் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையை வச்சுக்கிட்டோம்னா பெருசாக பாதிக்காது. இப்போ இது ஒரு பிரச்சனை 12 நாள் எல்லாருக்கும் மிதுன லக்னக்காரர்கள் அத்தனை பேருக்கு நடந்துடாது. இப்போ நம்ம ஜனன ஜாதகத்தில் 8ஆம் பாவம் 12ஆம் பாவம் தொடர்புகளில் திசாபுத்தி அந்தரங்கள் நடந்ததுனாலும், இந்த குருவோ சுக்கிரனோ திசாபுத்தி அந்தரத்துக்கு சம்மந்தப்பட்டிருந்தாலும் கூட இந்த நிகழ்வுகள் நடக்கும். அதனால் அது மாதிரி பார்த்துக்கணும். இப்போ பெண்கள் பொறுத்த வரைக்கும் பாதுகாப்பில் அவசியம் இருக்கணும். அதே மாதிரி வெளியில் போய் வேலை பார்க்குறது, ட்ராவல் பண்ணுறது, தனியாக வண்டி ஓட்டுறது, இது மாதிரி விஷயங்களில் பார்த்துக்கணும். சுக்கிரனுடைய அமைப்பு அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ நம்ம சந்திரன் நட்சத்திரத்தில் சில காரியங்களை தவிர்த்தாலே நமக்கு ரெடி ஆகிடும். இப்போ நமக்கு சந்திரனுடைய நட்சத்திரம் என்பது நமக்கு 4, 8, 12 தான் இருக்குது. அதனால் ரோகிணி, அஸ்தம், திருவோணம் நட்சத்திரங்கள் நீங்கள் எந்த ஒரு புது காரியங்களும் பண்ணாதீங்க. அந்த நட்சத்திரங்கள்லாம் இந்த கிரகங்கள் கொஞ்சம் சிக்க வைக்கிற வேலையை பார்க்கும். மெயினாக 12 நாட்களில் 11ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் நெகட்டிவாக இருக்கும். 14லேருந்து 17 வரைக்கும் கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்கும். 17லேருந்து 20ஆம் தேதி வரைக்கும் மறுபடியும் நெகட்டிவாக இருக்கும். 20லேருந்து 22ஆம் தேதி வரைக்கும் பாசிட்டிவாக இருக்கும். இது எப்படின்னா அம்ச நிலையை வச்சு சொல்கிறது. அம்சத்தில் கடகத்தில் குரு உச்சம் பெறுகிறார். அதே மாதிரி 4ஆம் பாதத்தில் எந்த கிரகம் இருந்தாலும் அது நீர் ராசிகளில் தான் இருக்கும். அப்போ சுக்கிரன் திருவோணம், குரு ரோகிணி அப்படிங்கும்போது கடைசி நாள் 20ஆம் தேதியிலேருந்து 22ஆம் தேதி அந்த 3 நாள் குரு சுக்கிரன் 2 பேருமே கடகத்தில் இருப்பாங்க. குரு உச்சபலம் பெறுகிறார், சுக்கிரன் அங்கே பகை பெறுகிறார். ஸோ இது மாதிரி 2 முரண்பட்ட கிரகங்களுடைய அவஸ்தைகளை புரிந்து கொள்வதற்காகத்தான் இந்த பதிவு என்று கூறி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.